இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் நீயும் உன் வீட்டுக்கார அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. புரியுதா? என்னது? வீட்டை விட்டு வெளியே போக கூடாதா? என்ன வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. நான் உடனே ஹாஸ்பிடல் கிளம்பணும். நீங்க முதல்ல வெளியே கிளம்புங்க. அமைதியா சொன்னா கேட்க மாட்ட போலயே. ஏண்டா ரெண்டு பேரோட கைய காலை கட்டி போட்டோமா சரியா வரும் போல. ஆமா. இருடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஹாஸ்பிடல்ல அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு டாக்டர். நான் போனாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும். சொன்ன புரிஞ்சுக்குங்க. டாக்டர், உன்னையும் உன் பொண்டாட்டியையும் எங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இங்க ஒருத்தரையும் காணோம். இதுல நீ போய் இன்னொருத்தரை காப்பாத்த போற. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயும் போகாம வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. என்ன மேடம், நான் சொல்றது சரிதானே? எங்க டாக்டர் தான் வரலையே, அதுக்குள்ள எதுக்கு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறீங்க? சார், டாக்டர் சொன்ன மாதிரி தான், அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்க பண்றோம். ஏய், நீங்க என்ன அடைச்சு வச்சா யாரும் என்ன தேடி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டிரைவர் மாணிக்கம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வருவான். நான் இங்க இப்படி இருக்கிறது மட்டும் தெரிஞ்சது ஊரை கூட்டிட்டு வந்து உன்னை தொலைச்சிருவான் பாத்துக்க. என்னன்னு இவர் பெரிய டாக்டர்னு சொன்னீங்க, ஆனா இவர் என்னன்னா பெரிய ரவுடி மாதிரி சவால்லாம் விடுறாரு. டேய், என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு உசுரை காப்பாத்த கத்தி எடுக்கிறவருடா. அந்த கோமும் வீமும் இருக்கதானே செய்யும். நான் எங்க விட்டேன்? டாக்டர் என்ன சொன்னீங்க? உங்க டிரைவர் மாணிக்கத்தை பத்தி ஏதோ பெருமையா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? டேய், அவர் போனை கொடு. மாணிக்கம். டாக்டர், இப்ப நான் மாணிக்கத்துக்கு போன் போடுவேன். நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு வெளியூர்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீ காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்றீங்க. புரிஞ்சா? டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் டிரைவர் கிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? டேய், மேடம் சும்மாவே நின்னுட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்க. அவளை விடுத்துக்கடா, அவளை ஒண்ணும் பண்ணாதீங்கடா. டேய், தயவு செஞ்சு விடுங்க.